Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்ட்டான பூரி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சன்னா மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சன்னா மசாலாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ண போகிறேன். அந்த மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 பட்டை, 7லேருந்து 8 துண்டு கிராம்பு எடுத்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா 2 பிரிஞ்சி இலை கூட எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரு லைட்டாக நல்ல ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மசாலா ரெடி பண்ணுறதுனால நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூடு ஆறட்டும். நான் அதுக்குள்ளே சுண்டல் வேக வைக்க போகிறேன். கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2லேருந்து 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க, நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஆறிடுச்சு. அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரப்பதமும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை நம்ம வெங்காயம் முழுசாக அரைஞ்சி போகிற மாதிரி இருந்தாலும் நீட்டமாக அரைஞ்சி ஒரு 3 பெரிய வெங்காயம் அரைஞ்சி ஒதுக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. நான் ஆல்ரெடி சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. அதுவும் நல்லா இந்த பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்த வேணாம். நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணி மீதி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம சேர்த்திக்கிட்டால் போதும். நல்லா கலந்து விட்டு நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியே சேர்த்திக்க போகிறேன். நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. ஒரு கொதி வந்த உடனேயே இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சன்னா மசாலா பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு நெக்ஸ்ட் டைம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுணங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.